எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். நாம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்லமல்களை எல்லாம் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு, அதற்கான முழு பலனையும், முழு கூலியையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். குழப்பம் விளைவிக்கிறது, கலகம் விளைவிக்கிறது அப்படிங்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹ்வும், அல்லாஹ்வினுடைய சத்திய தூதர் நம்முடைய கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வெறுத்த ஒரு குணம். ஒரு ஒரு இடத்துல வந்து குழப்பத்த விளைவிக்கிறது, கலகம் விளைவிக்கிறது அப்படிங்கிறது இறைவனால் வெறுக்கப்பட்ட குணம். நம்ம ஸ்லாங்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கொளுத்தி போடுறது. இப்போ ஒரு 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 கணவன் மனைவிக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கலாம். அல்லது அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, அம்மா, மக இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைய 3வதா ஒருத்தர் வந்து அதில இன்டர்ஃபியர் ஆகி, அவங்க ஒரு வார்த்தைக்கு 2 வார்த்தை அதிகமா சொல்லி, அதன் மூலமா அங்க பிரச்சனை அதிகமாகுது அப்படின்னு சொன்னா, அதுக்கு பேர் தான் குழப்பம் விளைவிக்கிறது. அது வந்து சாதாரண விஷயம். நான் ஒண்ணும் அப்படி அப்படி ஒண்ணும் சொல்லலையே. அவங்க சொன்னத தானே சொன்னேன். நீங்க எப்படி சொல்லி அந்த இடத்துல அந்த பிரச்சனை அதிகமானாலும், அதுக்கு பேரு குழப்பம் விளைவிக்கிறதா, அது கலகம் விளைவிக்கிறதா. அல்லாஹ்வும், அல்லாஹ்வினுடைய தூதரும் வெறுக்கக்கூடிய குணமா அது இருந்திருக்கு. நம்முடைய கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி குழப்பம் நடக்கக்கூடிய நேரத்துல, கலகம் விளைவிக்கிற மாதிரி யாராவது அந்த இடத்துல முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சாதுரியமா கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். குறிப்பாக இளைய தலைமுறை இத தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். பனு முஸ்தலக் அப்படின்னு ஒரு போர். அந்த போர் முடிஞ்சதற்கு பின்னாடி, அங்க இருக்கக்கூடியவங்க இப்போ இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த எல்லாரும் போர முடிச்சுட்டு மதீனாவ நோக்கி புறப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல ஓய்வு. அப்படி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, அங்க முஹாஜிர்கள் குலத்தாரும் இருக்காங்க. அன்சாரிகள் சேர்ந்த அந்த குலத்தாரும் இருக்கிறாங்க. இப்போ இஸ்லாம் அப்படிங்கிறது பல சமூகத்தினர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, அது மிகப்பெரிய மார்க்கமா மாறி பல போர்கள் எல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி பனு முஸ்தலக் போர்ல நெறைய சமூகத்தை சேர்ந்த முஸ்லிம்கள் அந்த போர்ல வந்து பங்களிப்பு வந்து செஞ்சிருக்காங்க. அப்படி வரும்போது இவங்க எல்லாரும் ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. போர் முடிஞ்சு ஓய்வெடுத்து இப்ப மதீனாவ நோக்கி புறப்படணும். அப்படி ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்துல முஹாஜிர்கள் குலத்தாரும், அன்சாரிகள் குலத்தாரும் இருக்கிறாங்க. இப்போ முஹாஜிர்கள் குலத்தார் என்ன செய்றாங்கன்னா, அவங்களுக்கு தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, முஹாஜிர்களினுடைய ஒரு பணியாளர அனுப்பிச்சு கிணத்திலிருந்து தண்ணி எடுத்துட்டு வர சொல்றாங்க. அதே மாதிரி அன்சாரிகள் குலத்தாரும், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணியாளர அனுப்பிச்சு தண்ணி எடுத்துட்டு வர சொல்றாங்க. இப்ப இந்த பணியாளரும், அன்சாரி குலத்தார சேர்ந்த பணியாளரும் 2 பேரும் இப்ப கிணத்துக்கிட்ட வரும்போது என்ன ஆயிடுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வாக்குவாதம் 2 பேருக்கும் சண்டை வந்துருது. முஹாஜிர்களினுடைய பணியாளர் இருக்காரு இல்லையா? அவர் கோபத்துல என்ன செய்றார், அன்சாரிகளினுடைய பணியாளர அடிச்சிடுறார். அடிச்ச உடனே அடி வாங்கினவர் "அன்சாரிகளே" அப்படின்னு சொல்லி கத்துறாரு. எல்லாரும் பதறி ஓடி வராங்க. அன்சாரிகள் குலத்தை சேர்ந்த எல்லோரும் அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. அவங்க எல்லாம் பதறி ஓடி வரும்போது, இவர் வந்து "முஹாஜிர்களே" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்படி அவங்க சத்தம் போடும்போது, அவங்க எல்லாம் ஆவேசத்தோட ஓடி வராங்க. வந்த உடனே என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. அவர அடிச்சுட்டாரு அப்படின்னோன, மாறி மாறி சத்தம் போட்டுக்கிறாங்க. சண்டை வர்ற மாதிரியான ஒரு சூழல் நடக்கும்போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத கேட்டுட்டு வேகமா ஓடி வராங்க. இப்ப இங்க என்ன வந்து பெரிய பிரச்சனையா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா, போர் முடிஞ்சிருக்கு. எல்லார்கிட்டயும் இப்ப ஆயுதம் இருக்கு. கொஞ்சம் பிரச்சனை வந்து அதிகமாச்சு அப்படின்னு சொன்னா, ஆயுதங்கள் இருக்கிறதுனால நமக்குள்ளேயே சண்டை வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அங்க வந்து சமாதானம் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஆனா 2 பேருக்குமே மன வருத்தம் இருக்கு. அவர் இவங்கள என்ன சொன்னாருன்னு தெரியல. ஆனா இவர் அவங்கள அடிச்சுட்டாரு. அடிச்சது ஒரு குற்றம் அப்படின்னு சொன்னாலும், அடி வாங்குனவர் என்ன சொன்னதுனால இவர் அடிச்சார் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? 2 பேருக்குமே மனசளவுல சங்கடம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. மறுபடியும் அத பத்தி பேசணும். அத பத்தி பேசுவாங்க இல்லையா? அப்படி 1க்கு 2ஆ பேசும்போது, மறுபடியும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு சூழல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அன்சாரிகள் குலத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் நயவஞ்சகனினுடைய தலைவன் அப்படின்னு வரலாறு அவர குறிப்பிடுது. யாருன்னா அப்துல்லாஹ் பின் உபைக். அவர் என்ன செய்றாரு அப்படின்னா, அன்சாரிகள தூண்டி விடுறார். அவர் தான் குழப்பம் விளைவிக்கிறார், கலகம் விளைவிக்கிறார். எப்படி பேசுறார்ன்னு சொன்னா, முஹாஜிர்கள் நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு நீங்க கவனிச்சீங்களா? யார் அவங்க? நாம இடம் குடுத்ததுனால தானே நம்ம நாட்ல வந்து அவங்க தங்குறாங்க. இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா தெரியுது? நாய்க்கு அதிகமா சாப்பாடு போட்டு கொழுக்க விட்டா அது நம்மளையே கடிக்கும். பட்டினி போட்டா அது நமக்கு நன்றியோட இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் தெரியுது. கண்ணியமானவங்கள, அந்த கேவலமானவங்கள வெளியேத்திருங்க. மறுபடியும் அப்படி சொல்றார். கண்ணியமானவர்கள் அன்சாரிகள், கேவலமானவர்கள் முஹாசிர்கள் அப்படிங்கிற அடிப்படையில அவர் பேசுறார். உண்மையிலுமே அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சொல்லுகிறேன். நீங்கள் எல்லோரும் கண்ணியமானவர்களா இருந்தா, அந்த கேவலமானவங்கள நம்ம நாட்ட விட்டு வெளியேத்திருங்க.
அப்படின்னு அவர் பேசுறாரு. நாம இடம் குடுத்ததுனால தானே நம்ம நாட்டுல வந்து அவங்க இருக்கிறாங்க. நம்மளோட பொருள்கள நம்ம பங்கு குடுக்கறனால தானே அவங்களுக்கு பொருள் கிடைக்குது. நம்ம இடமும் குடுக்காம, பொருளும் குடுக்காம விட்டோம் அப்படின்னு சொன்னா, அவங்க நாட்ட விட்டே போயிருவாங்க இல்லையா? அந்த அளவுக்கு அவர் பேசுகிறார். இப்ப அது அன்சாரிகள் மத்தியில அது வந்து அப்படியா? அப்படி கூட இருக்கலாமே அப்படின்னு அவங்க உள்வாங்கக்கூடிய அந்த நிலையில என்ன ஆகுது, அங்க ஒரு இளைஞன் அத கேட்டுட்டு, ஐயோ! இது தவறாச்சே! இப்படி நடக்கக்கூடாதே! நமக்குள்ளேயே சண்டை வந்துறக்கூடாதே! அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த இளைஞன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல வந்து நடக்கிற விஷயத்த வந்து அப்படியே சொல்லிட்டான். யா ரசூலல்லாஹ் அந்த இடத்துல அப்துல்லாஹ் பின் உபைக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. இது பெரிய குழப்பம் விளைவிப்பதற்கு காரணமா அமைஞ்சிரும் அப்படின்னு சொன்னோனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத கேட்கறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கோபம் வருகிறது. ரசூலுல்லாஹ்ட்ட இப்படி கேட்கறாங்க. யா ரசூலல்லாஹ் கொன்று விடலாமா? அப்துல்லாஹ் பின் உபைக்க கொன்று விடலாமா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம்னு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்கன்னா, நாம செய்ய வேண்டாம். முஹாஜிர்களையும் செய்ய வைக்க வேண்டாம். அன்சாரிகளுக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்கள வச்சு அவன கொன்னரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் அப்படின்னு மறுக்கிறாங்க. இப்போ அங்க பிரச்சனை வரப்போகுது. இதுல பயப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, 2 பேர்கிட்டயுமே ஆயுதம் இருக்கு. போர் முடிஞ்சு வந்ததுனால 2 பேரும் ஆயுதம் தரித்த நிலையில இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யலாம்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிச்சு, சாதுரியமான ஒரு ஒரு முடிவ வந்து எடுக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வித்தியாசமான ஒரு கட்டளைய பிறப்பிக்கிறாங்க. கெளம்புங்கன்னு சொல்லிடுறாங்க. ஓய்வெடுத்தது போதும். பயணத்த தொடங்கலாம். உடனே கிளம்புங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆணை. இது தெரிஞ்ச உடனே அன்சாரிகளுக்கு ஓரளவுக்கு புரியுது. அந்த சின்ன பையன் வந்து சொன்னான் இல்லையா? அந்த இளைஞன் சொன்னத கண்டுபிடிச்சுட்டு வந்து முக்கியமான அன்சாரிகள்ல இருக்கக்கூடிய முக்கியமானவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பேசுறாங்க. "யா ரசூலல்லாஹ், அவன் சின்ன பையன். அவன் வந்து இத தெரியாம சொல்லியிருப்பான். அவனுக்கு சரியா விளங்கி இருக்காது இல்லையா?" அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்குமே முகம் குடுக்கல. யாருடைய பேச்சையும் அவர் கேட்கல. கிளம்புங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க. அப்ப எல்லாரும் புறப்படுறாங்க. எல்லாரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்துகிட்டே இருக்கும்போது, எதனால ரசூலுல்லாஹ் இப்படி உடனே வந்து பயணத்த வந்து மேற்கொள்றாங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. ஏறக்குறைய ஓரளவு முழுமையான விளக்கம் கிடைக்கலனாலும் கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சு ஓரளவுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருச்சு. இப்படி குழப்பம் வந்துரக்கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறாங்க. இருந்தாலும் பேசணும் இல்லையா? என்ன நடந்தது? எதனால வந்து அந்த பணியாளர் இவங்கள அடிச்சாங்க? எதனால வந்து இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு தெரியணும். எப்படி பார்த்தாலும் இந்த அன்சாரிகளுடைய பணியாளருக்கு அன்சாரிகள் வந்து ஆதரவு குடுக்க போறாங்க. முஹாஜிர்களுக்கு வந்து முஹாஜிர்கள் தான் ஆதரவு குடுக்க போறாங்க. எப்படியா இருந்தாலும் அங்க பிரச்சனை வரப்போது. இது பேசினா அது பெரிய பிரச்சனையாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்க சொல்லியாச்சு. நடக்குறாங்க. நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வெயில் வேற. கடுமையான சூடு. ஓய்வே இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்துகிட்டே இருக்காங்க. இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? சரி, எப்படியா இருந்தாலும் தொழுகைக்கு நேரம் குடுக்கணும் இல்லையா? அப்படி தொழுக முடிஞ்சதுக்கு பின்னாடி என்ன அப்படிங்கிறத பேசணும் அப்படின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்துல எப்படி நடந்துக்கிறாங்கன்னா, கூட்டு தொழுகை தானே. சில நிமிஷங்கள்ல தொழுகைய முடிச்சுட்டு, மறுபடியும் நடக்க வைக்கிறாங்க. சூ சூ சூரியன் அதிகமா இருக்கக்கூடிய நேரத்திலயும் நடக்குறாங்க. ரொம்ப வெயிலா இருக்கக்கூடிய நேரத்திலயும் நடக்குறாங்க. தொழுகைக்கு கொஞ்ச நேரம் தான். அந்த தொழுகைய முடிச்ச உடனே ஓய்வு கிடையாது. தொடர்ந்து நடக்குறாங்க. 1/2 நாள் இல்ல, 1 நாள் இல்ல, 1 1/2 நாள் நடக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு கடினமா இருந்திருக்கும் அந்த பயணம். நம்மனால யோசிச்சு பார்க்க முடியுது இல்லையா? எல்லாரும் களைச்சு போயிடுறாங்க. இப்போ இந்த கலகத்த பத்தி, இந்த இந்த பிரச்சனைகள பத்தியெல்லாம் மறந்துட்டு, இப்ப எல்லாருக்கும் தேவை என்னன்னா ஓய்வு. கொஞ்ச நேரம் உட்காரணும். கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வெடுங்கன்னு சொல்றாங்க. யாரும் ஒருத்தர் கிட்ட பேசவே இல்ல. முதுக கீழ வச்சோனே அப்படியே எல்லாரும் தூங்கிர்றாங்க. அதுவும் கொஞ்ச நேரம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இடையில யாருமே எதுவுமே பேசிக்கல. மதீனா வந்த உடனே அவங்கவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பிரச்சனைய பத்தி யாருமே பேசவே இல்ல. இப்ப இந்த இடத்துல கொஞ்ச நே அ அந்த அந்த மாதிரி எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு பின்னாடி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருது. முனாஃபிகுன் அப்படிங்கிற அந்த அந்த அத்தியாயம் வந்து அப்படியே இறக்கப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த அத்தியாயத்த விளக்கமா ஓதி காட்டுறாங்க எல்லாருக்கும். அப்போ புரியுது அந்த இடத்துல என்ன நடந்தது. அப்துல்லாஹ் பின் உபைக்கு வந்து எப்படி கலகத்த வந்து உண்டு பண்ணார் அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே இப்ப எல்லாருமே அவருக்கு ஆப்போசிட்டா திரும்பிட்டாங்க. யாரு? அன்சாரிகளே அப்துல்லாஹ் பின் உபைக்கு வந்து அவர திட்டுற மாதிரி, அவர் மேல கோபப்படக்கூடியவங்களா ஆயிட்டாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவங்கள அழைச்சு இப்ப சொல்றாங்க. நாம அன்னைக்கு அவன கொன்னுருந்தோம் அப்படின்னு சொன்னா, பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அன்சாரிகள் முஹாஜிர்கள தாக்கியிருப்பாங்க.
இப்போ பாருங்களேன், அல்லாஹ் தஆலா வஹிய இறக்குனதுக்கு பின்னாடி என்ன ஆயிடுச்சு, இப்ப நான் மட்டும் அப்துல்லாவ கொன்னுடுங்கன்னு நான் சொன்னேன்னு வைங்களேன், அன்சாரிகளே அவங்கள கொன்னுடுவாங்க. அதனால தான் அந்த நேரத்தில நான் அத செய்ய வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது வரலாறு. சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு பெருமானார் வந்து சாதுரியமா நடந்திருக்காங்க. பேச விட்டா தானே அங்க பிரச்சனை நடக்கும். தொடர்ந்து பயணம் செய்ய வச்சு, நடக்க வச்சு, அவங்கள களைப்பாக வச்சு, அத பேசுறதுக்கே வாய்ப்பு குடுக்காம, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சாதுரியமா அன்னைக்கு வந்து நடந்திருக்காங்க. இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம நெனைக்கிறோம், இது வந்து நாட்டளவுல யோசிச்சு பார்க்கிறத விட, வீட்டளவுல நம்ம யோசிச்சு பார்ப்போம். இப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது. அவங்களுக்குள்ள அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அத வந்து பேரன்ட்ஸ் கிட்ட கொண்டு வராங்க. இடையில ஒரு ஆள நீங்க வைக்கிறீங்க. இவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்றத சொல்லும்போது, இவங்க இல்லையே, அப்படிலாம் நடக்கலையே அப்படின்னு பேசுறது வந்து, ஒரு பிரச்சனைய வந்து அதிகம் பண்ணக்கூடியதாக தான் அது இருக்கும். இப்போ அதுக்கு நடுவுல இருந்து பேசுறவங்க, நியாயமா இருக்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லலாம். நான் வந்து நடந்தத தான் சொன்னேன். நான் கூட்டியோ, குறைச்சோ சொல்லல. அது வந்து 2 பேர் பேசக்கூடிய நேரத்தில, இடையில ஒருத்தர் வந்து அத கேட்டு இன்னொருத்தர் கிட்ட சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தைகள் மாறும். அத கேட்கக்கூடியவங்க அத வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனை பெருசா தான் ஆகும். நீங்க தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாமல் செஞ்சாலும் சரி, குழப்பம் அப்படிங்கிறது குழப்பம் தான். அல்லாஹ்விடத்தில அதற்காக நம்ம கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். இது கணவன் மனைவிக்குள்ளயா இருக்கலாம், அக்கா தங்கச்சியா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், இல்ல அப்பா பையனுக்கு நடுவுல இருக்கலாம். இடையில வந்து நீங்க பேசி அது பெருசாகுது அப்படின்னு சொன்னாலே, அது குழப்பம் விளைவிக்கிறது தான். அல்லாஹ்விடத்தில அதற்காக மன்னிப்பு கேளுங்க. சில நேரங்கள்ல நம்ம இன்டென்ஷனா செய்ய மாட்டோம். நாம தெரியாம செஞ்ச செயல் அது பெருசா இருக்கலாம். பல நேரங்கள்ல நம்மளே யோசிப்போம் இல்லையா? நான் மட்டும் அன்னைக்கு நான் பேசாம இருந்திருக்கலாம். இந்த விஷயத்த அந்த நேரத்துல நான் சொல்லாம இருந்திருக்கலாம். அல்லது இந்த விஷயத்த அந்த நபரிடத்துல நான் அத சொல்லாம இருந்திருந்தேன்னா, அது தெரிய வந்திருக்காது. அதனால இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்காதுன்னு நாமளே சில நேரங்கள்ல யோசிப்போம். ஜென்யூனாவே நம்ம யோசிப்போம். இன்டென்ஷனா நாம அத செஞ்சிருக்க மாட்டோம். அப்படி செஞ்சிருந்தாலும், அப்படி ஒருவேளை நீங்க ஏதாவது செஞ்சு, அது பெரிய பிரச்சனையா மாறியிருந்தா, இறைவனிடத்துல யா அல்லாஹ் நான் தெரியாம செஞ்சுட்டேன். அதுக்காக மன்னிப்பு குடுங்கன்னு கேளுங்க. சில நேரத்துல நீங்க வேணும்னே செஞ்சிருக்கலாம். அல்லாஹ் அறிவான். அதுக்காகவும் இந்த ரமலான்ல மன்னிப்பு கேட்டுடுங்க. குழப்பவாதிகள, கலகம் விளைவிக்கக்கூடியவங்கள அல்லாஹ் தஆலாவும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வெறுக்கிறாங்க. ஒருவேளை நீங்களும் நானும் அப்படி ஒரு பாவம் செஞ்சிருந்தா, நாம் தெரியாமல் செய்த பாவத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் மன்னிப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.